First of all, good evening everyone. நான் வந்து டாக்டர் புகழரசி. நான் வந்து காலேஜ் யூஜி பிஜி கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு கிளினிக்னாலே ஒரு ஃபியர், எப்படி கேஸ் அப்ரோச் பண்றதுன்றதே ஒரு பேசிக் ஃபியர் இருந்துச்சு. பட் நான் அதுக்கப்புறம் டிகேடில ஒர்க் பண்ணேன். இப்போ நான் அகாடமிக் சைடு தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். பட் டியூ டு ஃபேமிலி சிச்சுவேஷன் நான் கிளினிக் போட்டிருக்கேன். பட் கிளினிக் போட்டும் இப்போதான் எப்படி அப்ரோச் பண்றதுன்னு ஒரு ஃபியர் எப்பவுமே மனசுக்குள்ள இருந்துட்டே இருக்கும். லாஸ்ட் டைம் நான் PCOS கேஸ் ஹேண்டில் பண்ணி அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கியூர் ஆயிடுச்சு. தென் அவங்க மேரிட் ஆயிட்டு இப்போ அவங்க இன்ஃபர்டிலிட்டின்னு சொல்லிட்டு வந்து நிற்கிறாங்க. ஸோ அதை எனக்கு அப்ரோச் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் எனக்கு எப்படி அப்ரோச் பண்றதுன்னு தைரியம் இல்லாத ஒரே காரணத்தினாலையும் அவங்க கிட்ட எப்படி அதை பேசி ட்ரீட்மெண்ட் கொடுக்கும். ஃபர்ஸ்ட் ட்ரீட்மெண்ட் கொடுத்தேன். பட் அது எனக்கே கான்ஃபிடன்ஸ் இல்லை ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஸோ நான் ஒரு நல்ல டாக்டர் ரெஃபர் பண்ணி அனுப்பிட்டேன் சித்தாலேயே. ஸோ இப்போ எனக்கு இந்த கிளாஸஸ் சார் மேம் சொன்னதுக்கு அப்புறம் நம்ம இப்படிதான் பேசணும், இப்படிதான் மெடிசன் கொடுக்கணும், இப்படிதான் அப்ரோச் பண்ணணும், முதல்ல ஃபர்ஸ்ட் எனக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிட்டு நான் கான்ஃபிடென்ட்டா இருக்கேன். இதுல நான் வந்து சீரியஸ்லி வெரி தேங்க்யூ சார், வெரி தேங்க்யூ சார். தென் இன்ஃபர்டிலிட்டி பொறுத்த வரைக்கும் பேசிக்கா எங்க ரிலேட்டிவ்ஸ் ஃபேமிலிஸ் எல்லாருமே சொல்றது ஒரு பெரிய ப்ராப்ளம் அப்படின்றது சொல்லியிருந்தாங்க. அதை வச்சு நானும் ஒரு இன்ஃபர்டிலிட்டியோட பெரிய மாயை, பெரிய மேஜிக் பிளாக் ஹோல் அந்த அளவுக்கு ஒரு பெரிய விஷயமா நினைச்சிட்டு இருந்தேன். பட் இப்போ அந்த வெளியே இருக்கிற எல்லா மாயும் போன மாதிரியும் ஓகே இன்ஃபர்டிலிட்டி இஸ் a simple way to treat அப்படிங்கறத நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டேன். தேங்க்ஸ்.